அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, அக்டோபர் மாதத்துக்குள்ள இந்த ஒரு கிரகம் 3 விஷயத்தில் வழி கொடுக்கும், வரமும் கிடைக்கும். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன்கள், சனி வக்ர பயிற்சி பலன்கள் என பல பதிவுகள் பதிவு செஞ்சுருக்கோம். பதிவினை பார்க்க தவறினவங்க நம்முடைய சேனலை விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வசதிக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு இப்போ குடும்ப சனி, வாக்கு சனி, தனச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 7.5 சனியானது நடந்து கொண்டு இருக்குங்க. ஆமாங்க, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் வீட்டில் கும்ப ராசியில் இப்போ ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. அவர் வக்ரமடைய போகிறார். உங்கள் ராசி அதிபதி ஜூன் மாதம் 30ஆம் தேதி வக்ர நிலை பெறுகிறார். இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம்ங்க. உங்கள் மகர ராசிக்கு 5ஆம் வீடான ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 9ஆம் பார்வையானது உங்கள் மீது விழுகிறது. குரு பார்க்க கோடி புண்ணியம் இல்லையா? அப்போ குருபலன் என்பது உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. அந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் வக்ரமடைகிறாருங்க. அதுக்கு முன்னாடி வழிவிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார், வரம் கொடுக்க போகிறார். அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா, மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய பதவி அல்லது புதிய வேலை, புதிய தொழில், புதிய உறவு என புதுமையான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும் சம்பந்தப்படும் வாய்ப்பும் கிடைக்குங்க. அவற்றை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தியே ஆகணும். அதனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அதனால் ஒரு ஏற்றம் என்பது நிச்சயம் உண்டுங்க. கிடைக்காத கௌரவம், பேர், புகழ், பதவி, வாய்ப்புகளும் தானாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதை தக்க வச்சுக்கோங்க. பூர்வீக சொத்து, அது வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகவே இருக்குதுங்க. கல்வி நிலைப்பாட்டில் கௌரவம் கிடைக்கும். 2வது விஷயமா, உங்களுக்கு வர வேண்டிய பணமானது வந்து சேருங்க. வசூல் பண்ண வேண்டியதை வசூல் பண்ணிக்கோங்க. கொடுத்த பணத்தினை திரும்ப வாங்கிக்கோங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க, அதை அடைக்க வழிவகை கிடைக்கும். அடைச்சிருப்பீங்க, அடைச்சிக்கோங்க. ரொம்பவே நல்லதுங்க. மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனையானது குறையுங்க, மறையும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால், அதுவும் வக்ரமாக இருப்பதாக கண்டிப்பாக உங்கள் பணவரவினை உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் குடும்ப கடனுக்காக, குடும்ப மருத்துவ செலவுக்காக கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை நிலைப்பாடானது மாறுங்க. அந்த வரவினை சேமிப்பாக உங்களால் மாற்றிக்க முடியும். தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட முடியும். பயன்படுத்திக்கோங்க, விட்டுறாதீங்க. நில யோகம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. சொத்துக்கள் யோகம் இதுவும் உண்டுங்க. அடுத்ததா 3ஆவதாக நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா, உங்கள் மீது குரு பார்வை விழுகிறது. அப்போ உடலும் மனமும் நல்லபடியாக இருக்க போகுது. எப்பேற்பட்ட உடல்நல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது இப்போ சரியாயிருங்க. அதுக்குரிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பல வருஷங்களாக இருக்கக்கூடிய குறைபாடுகள், கஷ்டங்கள் நிவர்த்தியாகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மேலும் உடல் குறைபாடு அல்லது உங்களுக்கு திறமை குறைபாடு, அதனால் கல்வியில் ஜெயிக்க முடியலை, அதனால் ஒரு வேலை வாய்ப்பு தட்டி போகுது, அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்துச்சுன்னா அது இப்போ மாறுங்க. உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிபாவம், குறைகள் இவையெல்லாம் நீங்குங்க. அதற்கு தக்கதொரு தருணமாக இது இருக்குங்க. தனிமரமாக இருந்த நீங்கள் தோப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு காலம் வருதுங்க. அதாவது உறவும் சொந்த பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உருவாகும். பயன்படுத்திக்கோங்க, விட்டுறாதீங்க. அக்டோபருக்குள்ளே கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கோங்க.
நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.